"என்னடா இப்படி ஆகிட்ட?" அப்படின்னு தோணுச்சு. நான் ரீசென்ட்டாவே ரொம்பவே ஜோன்ட் அவுட்டா இருக்கேன். எந்த ஒரு ரெகுலரான ரொட்டீனும் கேட்ச் அப் பண்ண முடியல. அண்ட் ஐம் நாட் ஏபிள் டூ மெயின்டெயின் மை ஓன் செல்ஃப். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் உட்காந்து யோசிக்கப்போ தான் வேர் ஆம் ஐ லேக்கிங் அப்படின்ற ஒரு தாட் வந்தது. அதுக்கப்புறம் உட்காந்து நான் என்ன லேக் பண்ணேன்னு யோசிக்கிறத விட ஐ தாட் இட்ஸ் பெட்டர் டூ ரீசெட் மை செல்ஃப் அண்ட் ரிஃப்ரெஷ் மை ஓன் செல்ஃப். தப்பு பண்றது இட்ஸ் அ ஹியூமன் திங். பட் அந்த தப்ப கரெக்ட் பண்ணிக்காம இருக்கிறது தான் தப்பு. பிளஸ் எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனாலேயே என்ன மட்டும் இல்லாம என் வீடையும் சேர்த்து ரீசெட் பண்ணலான்ட்டு இருக்கேன். பிகாஸ் ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் மீ. நான் ரொம்ப கிளீனா வச்சுப்பேனான்னு கேட்டா இல்ல. பட் இவ்ளோ அன்ஆர்கனைஸ்டா டெஃபினட்டா இருக்கவே மாட்டேன். ஸோ அத வந்து கிளியர் பண்ணி கரெக்ட் பண்ணியே ஆகணும். இல்லன்னா நானே என்ன இழந்துருவேணும்னு ஒரு மாரி தாட் வந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சீரிஸ். ஸோ இதுல என்னோட செல்ஃப் கேர் பிளஸ் அது இல்லாம என் வீட்டோட ஆர்கனைசேஷன், இதுக்கப்புறம் என்னோட வீட்டோட ரொட்டீன் எப்படி மெயின்டெயின் பண்றது தான் பார்க்க போறோம். அண்ட் திஸ் வில் ஹெல்ப் அ லாட் ஆஃப் பீப்பிள் நினைக்கிறேன். ஸோ உங்க லைஃப்ல இந்த மாரி ஒரு ரீசெட் பட்டன் இருந்தா எப்படி இருக்கும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் ரீசெட் பண்ண நினைச்சீங்கன்னா ரீசெட்னு கமெண்ட் பண்ணுங்க.